வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி இந்த தாமரைப்பூ பற்றி தான் பேச போகிறோம். இந்த தாமரைப்பூ கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதுன்னு ஒரு குறிப்பு சொல்லுதுங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியதாக. இது அதிகமாக பௌத்தர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம இந்து மதத்துலேயும் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இறைவனுக்கு ரொம்ப உகந்த பூவாக அந்த தாமரைப்பூ இருக்கிறது. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, சரஸ்வதி, லட்சுமி நிறைய இந்த தாமரைப்பூவில் நிற்கிற மாதிரி தான் ஓவியங்கள்லாம் இருக்கும். அந்தமாரி இந்த தாமரை நம்ம நாட்டின் தேசிய மலர். நம்ம நாடு, அப்புறம் வியட்நாம், எகிப்து அதெல்லாம் தேசிய மலராக அறிவிச்சிருக்காங்க. இந்த தாமரைப்பூ மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. அந்த இதழ்கள்லாம் இருக்குல்ல, அதை காய வச்சு பொடி பண்ணி நம்ம சர்ம நோய்களுக்கெல்லாம் அது பயன்படுத்துகிறாங்க, மருத்துவம் பயன்படுத்துகிறாங்க. இது கிட்டத்தட்ட நீர்நிலைகளில் தான் வளரும். குளம், ஏரி அதுமாரி இடங்களில் தான் வரும். ஆற்றுலலாம் இருக்காது. நான் ஆற்றுல ஓடுற தண்ணியில் இருக்காது, இந்த தேங்கி நிற்கிது இல்லையா, அதுமாதிரி தண்ணியில் இருக்கும். அதோட இலை சாப்பிட்லாங்க. அது பறித்த இலை நாங்களாம் தாமரை இலையெல்லாம் சாப்பிட்ருக்கோம். தண்ணி ஊற்றினா நிற்காது. அது அப்படி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இலையுங்க. அது தண்ணி ஊற்றினா அப்படியே போயிடும். எது ஊற்றி தெளிக்கலாம், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். ஒரு மாதிரியான வளவளப்பான ஒரு இலையை அதை காய வச்சு கூட சருகு மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. அப்படி இருக்குது. சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் அதில், அந்த இலையில். அதோடைய எல்லா பாகங்களும், அது கிழங்கு ஒன்று இருக்கும், அது கூட மருத்துவ குணம் வாய்ந்தது. அது அடியிலேருந்து அதில் தான் முளைக்கும். அந்த கிழங்குலேருந்து அது சேத்துக்குள்ளே தான் இருக்கும். அதை நோண்டி எடுத்துலாம் சாப்பிட்ருக்காங்க சின்ன பிள்ளைகளெல்லாம். அதுமாரி ஒரு மருத்துவம் அந்த தாமரைப்பூங்க. ரொம்ப ரொம்ப தெய்வீகம். இந்து மதத்துக்கு முக்கியமாக பௌத்த மதத்துக்கும் அவங்களும் கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த தாமரைப்பூ தெய்வீகம் மனம் வீசக்கூடிய ஒரு பூங்க. நன்றி, வணக்கம்.